அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும் ருத்ரா. ஆனா ஓ நடவடிக்கை இன்னும் கொஞ்சம் சோதிக்கணும்னு என்ன தூண்டி விடுது. பார்க்கலாம். ருத்ரா, சொல்லுங்க பாபா. எனக்கு ஒரு சந்தேகம். நாகமணி உன் வசமும் இல்ல, நாகராணி வசமும் இல்ல, ஆரம்பத்தில இருந்தே என் வசமும் இல்ல. என்னோட பலமான சந்தேகமே உங்க வீட்டுல யார்கிட்டையாவது, அதாவது உன்னோட அண்ணன் விஷ்ணு கிட்ட ஒரு வேளை. பாபா, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு வேளை அது என் கையில கிடைச்சிருந்தா கூட அதை மறைச்சு வச்சு போய் சொல்றேன்னு சொல்லலாம். ஆனா எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன் பாபா. நாகமணி மேல எந்த அளவுக்கு நான் ஆசைப்படுறேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வேளை அவன் கையில கிடைச்சிருந்தா கூட உடனே என்னை கூப்பிட்டு அதை என் கையில கொடுத்திருந்திருப்பான். அப்படிப்பட்டவன் என் அண்ணன். நாகமணி நிச்சயம் அவன்கிட்ட இல்ல. ஒரு வேளை இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அது என் கைக்கு வந்து சேர்ந்திருக்கும். அண்ணன் மேல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் பாபா. அப்படின்னா சரி ருத்ரா. கானிஷ்கா வந்தாச்சு. அந்த நாகராணியோட ரத்தமும் கைக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு சில நாட்கள்லயே நாகமணியும் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும். கவலைப்படாத, தைரியமா புறப்பட்டு போ. நானும் தியானம் பண்ணணும். சரிங்க பாபா, நான் கிளம்புறேன். ருத்ரா, எப்பேற்பட்ட கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு அப்பாவித்தனம் இருக்கும். உன்ன மாதிரி ஒரு கெட்டவனுக்கு இவ்வளவு அன்பு, பாசமா, இவ்வளவு மரியாதையா? அதுவும் உன் அண்ணன் மேல இருக்கட்டும். எனக்கும் இதுதான் வேணும் ருத்ரா. உங்க அண்ணன் மேல உனக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும். உன்னோட நம்பிக்கையால என்னோட வேலை ரொம்ப சுலபமாயிடுச்சு. உனக்கே தெரியாத அளவுக்கு உங்க வீட்டுல இருக்கிற நாகமணிய எப்படி நான் ஏன் கைவசப்படுத்த போறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. ஜெய் மகாகாளி. என் மனசுக்குள்ள இன்னும் அந்த விஷயத்துல குழப்பத்தோட தான் இருக்கேன். உங்ககிட்ட நிறைய பேசணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. ஆனா அப்போ வாய்ப்பே கிடைக்கல. உங்ககிட்ட மனசு விட்டு பேசுறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே? நீங்களே என்ன கூப்பிட்டது என்னோட அதிர்ஷ்டங்க. வருத்தம் எப்படி? அர்ஜுன், நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனா நீங்க பதில் பேசாம இருக்கீங்க. ஏங்க, என் மேல ஏதாவது கோவமா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் இங்கேயே இறங்கி போயிடுறேன். ஏங்க அமிர்தா, இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கவே முடியலையே. உங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்தினேன், நீங்க கண்டுக்கவே இல்லை. ஐ லவ் யூன்னு 1000 வாட்டி சொல்லியிருப்பேன். என்ன புழு பூச்சி மாதிரி பாத்தீங்க. அதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை. உங்களை காதலிச்சது பெரிய குற்றங்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க. அப்பவும் நான் அசரவே இல்லை. சாப்பாடு, தூக்கம் எல்லாத்தையும் விட்டு உங்க பெரிய சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் உங்க மனசு கரையில. நீங்க அவ்வளவு சொல்லியும் அதையும் மீறி நான் உயிரோட இருக்கேன்ல, அதுக்காக சந்தோஷப்படுங்க.
நல்லதானே இருக்கீங்க? தண்ணி கொடுக்கவா? ஏன் இப்ப இவ்வளவு பந்தீங்க? என்னமோ திடீர்னு பயமா இருந்துச்சு, என்னன்னு தெரியல. அவ்வளவுதானா? இது பாருங்க அமிர்தா, இந்த அர்ஜுன் வண்டி ஓட்டுறதுல சாம்பியனுங்க. சேஃபா ஓட்டுவேன், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்களை சேஃபா கூட்டிட்டு போய் திருப்பி கூட்டிட்டு வருவேன். ஓகேவா? என்ன சித்ரா இது? இவ்ளோ நேரம் ஆகியும் அத்தை இன்னும் இங்க வரல. இந்த மயூரி வேற தோ போயிட்டு வரேன்னு போனவதா ஆளையே காணோம். ஆமா பாட்டி, இப்பவே இப்படி, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ? என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல பாட்டி, கொஞ்சம் டைம் சென்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். பாட்டி, அங்க பாருங்க அத்தை, ஏதோ பிரளயம் வர மாதிரி சோகமா இருக்காங்க. சீ, என்ன வாய் உன்னோடது? நல்ல வார்த்தையே வராத இந்த வாயில. என்ன ஹேமா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அத்தை, ஏதாவது பார்க்க கூடாதது பாத்துட்டீங்களா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? உன்னை கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. என்ன ஆச்சு ஹேமா? அது சரி, இந்த மயூரி எங்க போனா? ஒண்ணு இல்ல, அது வந்து என்ன இது, எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? நான் ரொம்ப நேரமா குளத்தங்கரையில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இவ்ளோ லேட்டு? எங்க போயிருந்தீங்க? அது சரி, அப்ப வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன், நீங்கள்லாம் உள்ள போங்கன்னு சொன்னேன். இப்ப வந்து நாங்க ஏன் லேட்டா வந்தோம்னு கேக்குறியா? நானா? நீ இல்லாம பின்ன நாங்களா? அது இருக்கட்டும் அத்தை, நீங்க ஏன் இவ்ளோ டல்லா இருக்கீங்க? என்னாச்சு? எனக்கு ஒண்ணு ஆகல. சரி சரி வாங்க, பூஜைக்கு லேட் ஆகுது, வாங்கம்மா. வா ஹேமா. என் உதவியோடைய முதல் கட்டம் முடிஞ்சது. இப்போ 2வது கட்டம் ஆரம்பிக்குது. நாகமணியை தேடி கண்டுபிடிக்கிறதுல என்னோட அனில் சேவை. அமிர்தா, உன்னுடைய இந்த தேடலுக்காக என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்றேன்.